மாணவிகளே, காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு. அதாவது இன்றைக்கும் தரம் 10 அலகு 10 இருக்கின்ற போர் சம்பந்தமான, அதாவது போர் நடைபெற்ற ஆண்டுகள், என்னென்ன போர்கள், அதாவது போர்த்துகேய தளபதி, மற்றது அந்த கண்டி மன்னனுக்கு இடையில் நடைபெற்ற அந்த யுத்தம் சம்பந்தமான தகவல்களை போட்டிருக்கிறேன். இது பகுதி ஒன்றில் வரக்கூடிய ஒரு வினா பகுதி, அந்த வினா அமைப்பும் போட்டிருக்கிறேன். முதலாவது ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1562 போர்த்துகேய தளபதியாக இருந்தவர் அல்போன்சோ டி சூசா. கண்டி மன்னன் யாருன்னு சொன்னால் முதலாம் ராயசிங்கன். யுத்தம் நடைபெற்ற இடம் முல்லேரியா. 2 கிபி 1594 தளபதி ஜெரோ லோபேஸ் த சூசோ. கண்டி மன்னன் முதலாம் விமலதர்ம சூரியன். இடம் யுத்தம் நடைபெற்ற இடம் தந்துரே. 3 கிபி 1602 தளபதியின் பெயர் ஜெரோனிமோ த அசவேது. கண்டிய மன்னன் முதலாம் விமலதர்ம சூரியன். போர் நடைபெற்ற இடம் பலன. அடுத்தது கிபி 1630 போர்த்துகேய தளபதி கான்ஸ்டாந்தினோ த சா செனரத்தின் கீழ் 2ஆம் ராயசிங்கன் மன்னன். போர் நடைபெற்ற இடம் ரந்தெனி வெல. அடுத்தது கிபி 1638 இந்த போர் நடைபெற்றிருக்கிறது. தியோகோ த மெல்லோ போர்த்துகேய தளபதி மன்னன் 2ஆம் ராயசிங்கன். போர் நடைபெற்ற இடம் கண்ணொருவாய். இது இந்த ஆண்டுகள் ஒழுங்கமைப்பில் தந்திருக்கிறேன். முதலாவது கிபி 1562 முல்லேரியா போர். அதற்கு பிறகு 2ஆவதாக நடந்த தந்துரே போர். 3 பலன போர். 4 ரந்தனி வேலை. அடுத்த கண்ணொருவ போர். அடுத்தது இந்த வினா எப்படி பரீட்சைக்கு வருமென்றால் 2019 வினா இலக்கம் 21 வந்த ஒரு வினாவை போட்டிருக்கிறேன். இதில் நிரல் 1 நிரல் 2 தந்திருக்கிறேன். போர் ஒழுங்கமைப்பில் தந்திருக்கிறேன். இந்தியாவில் தளபதிகளை போர்த்துகேய தளபதிகள் ஒழுங்கு இல்லாமல் தந்திருக்கிறேன். இதை நாங்கள் சரியாக ஒழுங்குபடுத்திக்கல. அமையக்கூடிய விட CADB, அதாவது தந்துரே ஜெரோ லோபேஸ் த சூசோ. அதே போல் பலன போர் எடுத்தோம்னு சொன்னால் ஜெரோனிமோ த அசவேசு. அதே போல் ரந்தனி விளைவை எடுத்தோம்னு சொன்னால் கொன்ஸ்டாந்தினு த சா. அதே போல் கண்ணொருவ போர் எடுத்தோம்னு சொன்னால் தியோகோ த மெல்லோ. அப்போ இங்கே சரியான விட 3ஆவது விட சரியாக அமைக்கின்றது. இதை நீங்கள் படித்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஆதரவாக அமையும். நன்றி.